கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக இந்த காலை வேளையில் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தோல்விகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருமானால், அவன் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்தாலொழிய அவனுடைய வாழ்க்கையில் தோல்விக்கு இடமில்லை. இங்கே வாசிக்கிறோம், உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். நியாயாதிபதிகளின் காலத்தில் தேவன் பாராக், கிதியோன், யெப்தா, சிம்சோன் போன்றவர்கள் மூலம் இஸ்ரவேல் மக்களை பகைவர்களின் கையிலிருந்து விடுவித்தார். பகைவர்களின் மேல் அவர்கள் மாபெரும் வெற்றிகளை கண்டனர். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் எதையும் செய்வதற்கு இயலாத பலவீன நிலையில் இருந்த போதுதான் அந்த பெரிய வெற்றிகளை அவர்கள் பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவன் அவர்களுக்கு பக்கபலமாக வந்து அவர்களுக்காக யுத்தம் செய்த அந்த வெற்றிகளை அவர்களால் பெற முடிந்தது. ஆனால் அந்த வெற்றிகளுக்கு 3 முக்கிய விஷயங்கள் காரணமாக இருந்தது. அது என்ன அப்படி என்பதை நாம் பார்க்க வேண்டும். தங்களின் பலவீனமான நிலையை அவர்கள் மனதார உணர்ந்தார்கள். அதாவது தங்களால் முடியாது, இயலாது, இனி எதுவும் சாதிக்க செயல்பட முடியாது என்கிற நிலைமையில் இருந்து அவர்கள் தங்களை உணர்ந்தார்கள். அதுதான் உண்மை. தங்களின் பலவீனமான நிலையை அவர்கள் மனதார உணர்ந்தார்கள். 2வதாக, தங்கள் தோல்விக்கு காரணம் தாங்கள் தேவனை விட்டு தாங்கள் தூரம் போனதே என்பதை அவர்கள் உணர்ந்து மனம் திரும்பினார்கள். இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து மனம் திரும்பினார்கள். 3வதாக, தவறுகளை சரி செய்ய தீர்மானம் செய்து தேவனை நோக்கி மன்றாடினார்கள். கர்த்தர் எந்த நிலையிலும் நம்முடைய தோல்விகரமான நிலைமையில் இருந்து வெற்றிகரமான ஒரு நிலைமைக்கு அழைத்து செல்ல அவர் வல்லவராகவே இருக்கின்றார் என்பது வேதம் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. நாமும் அறிந்து உணர்தல் வேண்டும் என்பதற்காக வேதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தரோடு சரியான ஐக்கியத்தை நிலைவரப்படுத்த தவறியதை உணர்ந்து மனம் வருந்தி கர்த்தருடைய ஐக்கியத்தில் உறுதியாய் இருக்க முன்வர வேண்டும். ஆகாய் தீர்க்கனுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டும் பிரயாசங்களுக்குரிய பலனை அவர்கள் பெற இயலவில்லை. அவர்கள் தங்களின் வேதனையான நிலையை எண்ணி வருந்தினார்கள். ஆயினும் தேவன் அவர்களுக்கு உடனே ஆசீர்வாதங்களை வாரி வழங்கிவிடவில்லை. அதற்கு பதிலாக, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று தீர்க்கன் வழியாக கூறினார். ஆசீர்வாதங்கள் தடைபடும் விதமாக தங்கள் பக்கம் இருக்கும் குறைவுகளையும் குற்றங்களையும் அவர்கள் உணர்ந்து சரி செய்தால்தான் அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும் என்பது தேவன் தெளிவாக விளக்கினார். இது ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்துல 5, 7 வசனத்துல நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆசீர்வாத குறைவுகளுக்கான காரியங்களை நாம் உணர்ந்து மனம் திரும்புதலே நன்மைகளை காண்பதற்கான முக்கியமான படியாகும். 3வதாக, நம்முடைய காரியங்களை கர்த்தரிடம் சொல்லி அவருடைய இரக்கத்திற்காக மன்றாட வேண்டும்.
அப்போது நிச்சயம் அவர் நமக்கு ஆதரவாக வருகிறார் என்பது வேதம் தெளிவாக சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஏன் தோல்வி வருது? வாழ்க்கையில தோல்வி வருது. ஒரு தனிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சரி, இல்ல குடும்பத்தோட வாழ்கிற வாழ்க்கையிலும் சரி, பிள்ளைகளோட வாழ்கிற வாழ்க்கையும் சரி. நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வருவதற்கு காரணம், நாம் தேவனை விட்டு தூரமாய் போகும்போது, நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை நாம் சந்திக்கிறோம். வேதம் சொல்லுது, தேவனை விட்டு தூரமாய் போகிறவன் நாசம் அடைவான் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றார். தேவனை விட்டு தூரமாய் போகிறவன் நாசம் அடைவான். அப்போ தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகள் துண்டிக்கப்படும்போது, தொடர்பு துண்டிக்கப்படும்போது, ஜெப வாழ்க்கை இல்லாதபோது, வேத வாசிப்பு இல்லாதபோது, தேவனுக்கு ஒரு ஆராதனை இல்லாதபோது, அங்கே நம்முடைய வாழ்க்கையில கஷ்டத்தை நிச்சயமாய் நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படித்தான் நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல 400 வருஷம் இருந்தார்கள். இந்த 400 வருஷமும் கர்த்தருக்கு ஒரு ஆராதனை கிடையாது. அங்க கர்த்தரும் இல்ல. அங்க வேதமும் இல்ல, வெளிச்சமும் இல்ல, சத்தியமும் இல்ல, சத்தியவானும் இல்ல, ஆசாரியனும் இல்ல, ஆலயமும் இல்ல. அதனால அவர்கள் 400 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்தில இருந்து வாழ்ந்தார்கள். நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள், ஆளொட்டிகள் மூலம் அடிக்கப்பட்டார்கள். நாளொன்றுக்கு சம்பாதிக்க முடியாத இடத்துக்கு அவர்கள் கடந்து போனார்கள். தங்கள் ஆகாரத்தை தாங்களே பொறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனால் கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஆபிரகாமோடு சொன்ன வார்த்தை, 400 வருஷம் இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். 400 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அவர்கள் புறப்படுவார்கள். அதேபோல மோசே ஆரோனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். இப்படியாக நம்முடைய வேதத்தில் வாசிக்கும்போது, நியாயாதிபதி காலத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், எங்க அப்பா கிறிஸ்தவர், எங்க தாத்தா கிறிஸ்தவர், எங்க முப்பாட்டனார் கிறிஸ்தவர்கள், இப்படின்னு சொல்லுகிற அநேக குடும்பங்களும் கர்த்தரை விட்டு விலகி இருக்கு. இவர்களுக்கு தினசரி தேவனும் கிடையாது, தேவ ஆலயமும் கிடையாது, தேவனை தேடுகிற உணர்வும் கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பாகால்களை தேடுகிற ஜனங்களும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மற்ற பாரம்பரிய மற்றவர்கள் செய்றது போல சோசியங்கள், பில்லி சூனியங்கள், செய்வனைகள், மாந்திரிகள், அந்த தெய்வத்திற்கு முன்பாக போய் நிற்பது, அந்த தெய்வத்தினிடத்தில் விசாரிப்பது, இப்படிப்பட்டதெல்லாம் இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அதை பார்க்கிறோம். இவர்கள் கிறிஸ்தவர்களா? இல்ல. இவர்கள் கிறிஸ்தவர்களா? அப்படின்னா கிடையாது. தேவனை விட்டு எப்போ ஒரு மனுஷன் பிரியிறானோ, அது தேவனுக்கு துரோகம் செய்யறதுக்கு ஒரு அடையாளம். பிரியமானவர்களே, ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேவலிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். பாருங்க, இஸ்ரவேலுடைய ராஜாவே இந்த தவறு பண்ணார். இது 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 3 வசனங்களை வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவனை விட்டு அநேக கிறிஸ்தவர்கள் மற்ற தெய்வங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க, நாள் பார்க்குறாங்க, சோசியம் பார்க்குறாங்க, கிளி சோசியம், எலி சோசியம் எல்லாம் வந்துட்டு. இவங்கலாம் கிறிஸ்தவங்களே கிடையாது. இவங்க வாழ்க்கையில வெற்றியும் இருக்காது, தோல்வியை தான் அவர்கள் சந்திப்பார்கள். ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தினசரி தேவனை விட்டு விலகாதபடி நமக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியத்தை வலுப்படுத்திக் கொண்டு, தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு நடக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில தினசரி வெற்றி தான், தோல்வியே கிடையாது. தோல்வியை சந்திக்கிற காரணம் வேதத்தை கைக்கொள்வதில்லை, வேதத்தை பெற்றுக்கொண்டும் கைக்கொள்வதில்லை, வேதத்தை படிக்கிறதில்லை.
பிரசங்கத்தை கேட்கறது இல்ல. அதுக்கு ஒப்பு கொடுக்கறது இல்ல. அதுக்கு அர்ப்பணிக்கிறது இல்ல. தெய்வ சமூகம் இல்ல. ஆண்டவரே இல்ல. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைலாம் இருக்குது. அதனால பிரியமானவர்களே, ஏன் என் வாழ்க்கையில இந்த தோல்வி அப்படிங்கிறதுக்கு உணர்ந்து, இயலாமையை அறிந்து, மனம் திரும்பி, தெய்வ ஐக்கியத்துல மறுபடியும் வரும்போது, அங்கே உங்க வாழ்க்கையில வெற்றி இருக்கும். நீங்க எந்தெந்த இடத்தெல்லாம் தேவன விட்டு விலகுனீங்க அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு தெரியும். சில பேர் ஆரம்ப காலத்துல நல்ல வேகமா இருப்பாங்க. ஆமா. ஆரம்பத்துல தேவன், தேவன், தேவன் சொல்லி எப்போதும் ஆலயத்துல வந்திருப்பாங்க, ஜெபிப்பாங்க, வேதம் வாசிப்பாங்க, எல்லாம் இருக்கும். கர்த்தர் அவங்கள உயர்த்த ஆரம்பிச்சுருவாரு. கடைசில பார்த்தீங்கன்னா, தேவன விட்டு விலகி மற்ற தெய்வங்களை பின்பற்றும்போது, அவருடைய வாழ்க்கையில தோல்வியும், சரிவும் அவருடைய வாழ்க்கையில காணப்படும். அதனால பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய தோல்வியை சற்று நிதானித்து, ஆராய்ந்து, அறிந்து, மனம் திரும்பி மறுபடியும் தேவ சமூகத்தில் வரும்போது, உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கும். தேவனை விட்டு விலகாதீர்கள். தேவனை விட்டு தூரமாய் போகாதீர்கள். அனுதினமும் கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தருடைய வேதத்தை கைக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.